Coulomb's law in vector form. நம்மள Coulomb's law பற்றி பார்த்துருப்போம். ரெண்டு சார்ஜஸுக்கு இங்கே இருக்குது, Q1 Q2. இதுதான் டிஸ்டன்ஸ், ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் R. ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸு. ஸோ இது ரெண்டு சேம் சார்ஜாக இருந்ததுன்னா, Q1 Q2 லைக் சார்ஜாக இருந்ததுன்னா, இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இந்த பக்கம் புஷ் பண்ணும், இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இந்த பக்கம் புஷ் பண்ணும். ஸோ இதை எடுத்துக்கோம், நம்ம கன்வென்ஷன் கொடுத்தோம் F12, பிகாஸ் ஃபோர்ஸுக்கு வெக்டர் இருக்குது, இது இந்த பக்கம் புஷ் பண்ணுது, அது இந்த பக்கம் புஷ் பண்ணுது. ஸோ வெக்டர் இது மேக்னிடியூட் என்ன, 1/4πε0 இன்ட்டு Q1 இன்ட்டு Q2 டிவைடட் பை த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் தான் அதோட மேக்னிடியூட். ஃபோர்ஸோட மேக்னிடியூட் 5 நியூட்டன் 10 நியூட்டன். பட் அதோட டைரெக்ஷன் மேக்னிடியூட் வித் டைரெக்ஷன், அது ஒரு வெக்டர். ஃபோர்ஸுக்கு வெக்டர் இருக்குது, ஏன்னா ஃபோர்ஸ் இஸ் வெக்டர், மேக்னிடியூட் இருக்குது, டைரெக்ஷன் இருக்குது, மேக்னிடியூட் இருக்குது, டைரெக்ஷன் இருக்குது. ஸோ F12 இஸ் ஈக்குவல் டு force on charge 1 due to 2. இதே அசம்ஷனில் கடைசி வரைக்கும் போகணும், மாற்றக்கூடாது. ஃபோர்ஸ் டியூ டு 1 ஆன் 2ன்னு போகக்கூடாது. ஒன்ஸ் இது அசியூம் பண்ணோம்னா இதே கன்வென்ஷனில் போயிட்டுருக்கணும். அண்ட் F21 இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 2 due to 1. ஸோ ஃபோர்ஸ் நம்ம இப்போ எப்படி எடுத்துக்கலாம், ஃபோர்ஸ் ஆன் 1 இதை எடுத்துக்கோ. திஸ் இஸ் ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1, ஆன் 2 டியூ டு 1. அப்போ இந்த ஃபோர்ஸ் இப்படி வரும். திஸ் ஃபோர்ஸ் இஸ் ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1. ஓகே, நவ் ஃபோர்ஸை பற்றி நம்ம எழுதணும்னா, ஸோ ஃபோர்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன வரும், Q1 Q1 எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். அந்த ஃபோர்ஸ் 2 is equal to in this direction. So this is force on 2 due to 1 is equal to 1/4πε0, assuming இது வந்து நம்ம வேக்யூமில் வச்சுருக்கிறதா, into product of both the charges Q1 and Q2 by distance square. ஏன்னா இது மேக்னிடியூட் போர்ட், இது வந்து மேக்னிடியூட் போர்ஷன். ஸோ இங்கேருந்து இங்கே உள்ள டிஸ்டன்ஸுக்கு வெக்டர் தேவையில்லை, ஏன்னா இது மேக்னிடியூட்ல இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸுக்கும் அல்லது இங்கேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் ரெண்டும் ஒன்று தான். இங்கேருந்து இங்கே இருந்தாலும் இங்கேருந்து மெஷர் பண்ணாலும் ரெண்டும் ஒன்று தான். திஸ் இஸ் மேக்னிடியூட் போர்ஷன். இப்போ வெக்டர் நம்ம எப்படி வெக்டர் போர்ஷன் எப்படி வரும், சி ஃபோர்ஸ் ஆன், திஸ் இஸ் ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1. அப்போ யூனிட் வெக்டர் எங்கேயும் ரெண்டு மேலே ஃபோர்ஸ் கொடுக்குது 1. இப்போ யூனிட் வெக்டர் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் இயர், தட் இஸ் ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1, பிகாஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூனிட் வெக்டர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே போகுது, ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1 அப்படிங்கிறப்போ எங்கேருந்து போகுது. யூனிட் வெக்டர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த நம்பர் ஃபஸ்ட்டு வரும், இதோட செகண்ட் வரும். இது என்ன வருது, ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1. ஸோ நம்ம இப்போ யூனிட் வெக்டர், சி திஸ் இஸ் மேக்னிடியூட் அண்ட் யூனிட் வெக்டர் அலாங் தஸ் டைரெக்ஷன். எந்த டைரெக்ஷன், ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1, இந்த டைரெக்ஷனில் யூனிட் வெக்டர் R12 கேப், R12 கேப். இது 2 1 அங்கே 1 2 வரும் as per the assumption. அடுத்தது சேம் வே ஃபோர்ஸ் ஆன் 2 ஆன் 1 டியூ டு 2 is equal to சேம் மேக்னிடியூட் தான் வரும், 1/4πε0 into product of both the charges, ஏன்னா இது மேக்னிடியூட் பார்ட்ஸ், into the distance between these two, அதோட ஸ்கொயர், இது மேக்னிடியூட். now இப்போ பார்ப்போம், this is force on 1 due to 2, this is force on 1 due to 2. இந்த ஃபோர்ஸ் இப்படி போகுது, ஸோ this is force on 1. அப்போ இந்த ஃபோர்ஸ் எப்படி வரும், force on 1 due to 2. ஸோ யூனிட் வெக்டர் எல்லாம் திஸ் ஃபோர்ஸ் என்ன வரும், 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1 பக்கம் போகுது. ஸோ திஸ் இஸ் யூனிட் வெக்டர் R21. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்.
எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து தான் யூனிட் வெக்டர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2னா 2லேருந்து ஃபோர்ஸு 1க்கு கொடுக்குது. ஸோ அது போல் ஃபோர்ஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 2 to 1. நல்லா ஞாபகம் வச்சுன்னா யூனிட் வெக்டர் வில் பி ஆல்வேஸ் ஃப்ரம் த பிளேஸ் வேர் த ஃபோர்ஸ் இஸ் கிவிங் ஆன் ஹோம் அப்படி வச்சுக்கணும். ஸோ ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2 நம்ம வெக்டரில் படிச்சிருப்போம். யூனிட் வெக்டர் ஆஃப் திஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு யூனிட் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு த வெக்டர், இது வந்து கேப் போட்டோம்னா யூனிட் வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் திஸ் வெக்டர். வெக்டரில் நம்ம அடுத்தது 2 டைமென்ஷனல் வெக்டரை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வாட் இஸ் ஏ வெக்டர்? இட்ஸ் ஏ வெக்டர் அண்ட் அதோட மாடுலஸ். இது ஏ வெக்டர்னா அதோட மாடுலஸ், அதுதான் அதோட யூனிட் வெக்டர். இது வெக்டரில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஏன்னா சப்போஸ் இந்த கார்னர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் வரோம், இந்த கார்னர்லேருந்து இது வரைக்கும் வரோம். எவ்வளோ தூரம் மூவ் பண்ணியிருக்கோம்? எவ்வளோ ஒரு யூனிட் வெக்டர் 2 யூனிட் வெக்டர் 5 பிரிக் நம்ம தள்ளி வந்திருக்கோம்னா 5 இன்ட்டு யூனிட் வெக்டர் தான் 1 பிரிக். ஒரு பிரிக் தான் அதோட யூனிட் வெக்டர். ஸோ இங்கேருந்து இந்த பக்கம் யூனிட் வெக்டர், இங்கேருந்து வரும்போது யூனிட் வெக்டர் இந்த சைடுக்கு போகிற போது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சேம் வே ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1 அப்படிங்கிறது ஃபோர்ஸ் இங்கேருந்து ஒரிஜினேட் ஆகும். ஸோ இந்த யூனிட் வெக்டர் along this direction for this is this one, and force on 1 due to 2 யூனிட் வெக்டர் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை எப்படி இதெல்லாம் ஸோ now we can write force on 2 due to 1. ஸோ இது நம்ம யூனிட் வெக்டர் யூனிட் வெக்டர் the vector divided by its modulus இப்படி எழுதலாம். ஏ வெக்டர் அதோட மாடுலஸ் என்ன? ஏ does not have any, it's only magnitude. Okay, so now this is a magnitude part, it's a vector part, so that is why this is a vector. So r12, so 1 by, and we can write force on 2 due to 1 is equal to 1 by 4 pi epsilon naught. நம்ம k னு எழுதிக்கோம், தற்சமயம் k னு எழுதிட்டு into q1 q2, since k is equal to now k is equal to 1 by 4 pi epsilon naught. So q1 q2 divided by r square. இங்கே இந்த r1 to 2 r2 to 1 நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, ஏன்னா இது மேக்னிடியூட் பார்ட்டில் வருது. அதனால் இங்கேருந்து அளந்தாலும் சரி, இங்கேருந்து இது அளந்தாலும் சேம் டிஸ்டன்ஸ் ஆகும். ஓகே, r2 ஸ்கொயர் இது வந்துருச்சு இன்ட்டு யூனிட் வெக்டர் எப்படி தான் யூனிட் வெக்டர் த வெக்டர் தட் இஸ் த வெக்டர் ஆர் 1 to 2 vector, unit vector என்பது a vector divided by its modulus, r12 வெக்டரோட மாடுலஸ். ஸோ r1 to 2 or 2 to 1 அதோட மாடுலஸ் எவ்வளோ வரும்? இங்கேருந்து இங்கே 5 கிலோமீட்டர் இருந்தால் அங்கேருந்து அங்கே 5 கிலோமீட்டர் தான் இருக்கும், இங்கே வெக்டர் வராது மாடுலஸ்னாலே. ஸோ we can write f21 is equal to q1 q2 by r square into போடோம்னா r12 vector divided by r. ஸோ இந்த r மல்டிப்ளை பண்ணோம்னா k into q1 q2 divided by r cube into r1 to 2 vector. சேம் இதுக்கு நம்ம எழுதலாம் force on 2 due to 1. Now force on 1 due to 2. Force on 1 due to 2. So r21 இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணும். யூனிட் வெக்டர் ஃப்ரம் 2 to 1 இங்கேருந்து ஒரிஜினேட் ஆகும். இது ஒன்று 2லேருந்து 1க்கு போவோம். யூனிட் வெக்டர் மட்டும் எப்போது எங்கே ஸ்டார்ட் ஆகுது இந்த ஃபோர்ஸ் அங்கேருந்து யூனிட் வெக்டர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம எப்படி எழுதலாம்? சி எஃப் force on 2 due to 1 and this is unit vector from 1 to 2. இங்கே எப்படிலாம் force on 1 due to 2 இந்த வெக்டரு, force on 1 due to 2னா 2 on 1 due to 2 but 2 to 1 cap f sorry r 2 to 1 cap இந்த பக்கம் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம எஃப் ஃபோர்ஸ் ஆன் 1 அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 2லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1க்கு கொடுக்குது. ஸோ we can write k
into q1 into q2 divided by the distance square. இது magnitude part ஆயிடுச்சு. And force on 1 due to 2, on 1 due to 2. So இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. Because of 2 the force is given on 1. So இங்கே ஸ்டார்ட் பண்ணுற போது இந்த யூனிட் வெக்டர் வரும் R21 is equal to R221 cap. So F12 is equal to K into Q1 Q2 divided by R square. Magnitude போயிடுச்சு. R21 எப்படி எழுதலாம்? R21 is equal to the vector 2 to 1. Unit vector என்ன? The vector divided by its modulus. The distance from 2 to 1. Distance from 2 to 1. Distance from 2 to 1 or 1 to 2 எல்லாம் சேம் தான். சேம் R. That is R2 to 1 vector ஓட modulus. So F12 is equal to K into Q1 Q2 by இது வந்து R வரும். இந்த R இந்த R சேர்ந்தா RQ into R21. ஸோ இப்போ இதுலேருந்து தெரியுது சி R12 இந்த டைரெக்ஷன் இருக்குது, R21 இந்த டைரெக்ஷன் இருக்குது. therefore we can write R12 unit vector is opposite to R21. ரெண்டு ஈக்குவலண்ட் ஆப்போசிட்ஸ், ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ரெண்டு ஆப்போசிட்டு. ஸோ இப்போ என்ன F12 நம்ம எப்படி எழுதலாம்? F12 F1 to 2 is equal to this portion, magnitude portion, K into Q1 Q2 by R square into R21 பதில் என்ன எழுதலாம்? R21 பதில் மைனஸ் ஆஃப் R12 எழுதலாம் இல்லையா? இந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்துட்டோம். மைனஸ் ஆஃப் R1 to 2. இதுக்கு பதில் இதை நம்ம R21 that is R12 cap minus is equal to R21 cap. What is this? This is equal to minus K into Q1 into Q2 by R square into R12 cap. What is this? This is equal to minus Q1 Q2 R12 என்ன வருது? R12 is equal to F21 is equal to R12. See here R12 என்ன வருது? R12 is equal to cap R21 Q1 Q square. So இங்கே சேம் இதான் இங்கே வந்திருக்குது 1 to 2. So is equal to minus 2 to 1 is equal to F இந்த portion. So அதுதான் அங்கே வந்திருக்கு is equal to F minus 2 to 1. இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் F21 இந்த பக்கம் இருக்குது, F12 இந்த பக்கம் இருக்குது. So F21 is equal to negative of F21. So we can come to conclusion is the vector form of Coulomb's law. That is force on charge 1 due to 2. Force on 1 due to 2 is equal to the modulus portion K into Q1 Q2 by R square. 2 to 1 R cap. இது அப்படியே பெரட் எழுதணும். as per this convention தான். அது பெரட் எழுதணும்னா R21 cap which is equal to which is then F1 to 2. இப்போ F2 to 1 எழுதுவோம். 2 to 1 கொஞ்சம் பையில் சேஃபாக கொஞ்சம் எழுதிக்கோ. R1 to 2 cap into K into Q1 Q2 by R square. இதுதான் F2 to 1 and it is R cap 21 is equal to negative of R12 unit vector and F12 vector is negative of F21 vector. This is Coulomb's law in vector form. இப்போ Coulomb's law நம்ம ரொம்ப ஸ்மூத்தாக எழுதுவோம். See, இதுதான் Coulomb's law in vector form. Suppose this is Q1, this is Q2. So this is, we can call it as, this is position vector of this charge 1, that is R1 in Islam. This is with respect to some reference. This is position vector of Q2 with respect to some reference point R2. Law of triangle of addition என்ன சொல்லுது? Law of triangle என்ன சொல்லுது?
if two vectors are represented by two sides of the triangle represented in the same direction, it means the third side taken in opposite direction represents its vector addition. If it is vector A அப்படி இருந்தது, இது vector B அப்படின்னா R vector is equal to vector A vector addition of these two vector. அதாவது இப்படி போய் இப்படி போனிச்சுட்டா இது இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரும், அதுதான் ரிசல்டன்ட்டு. சேம் வே இப்போ நம்ம வெக்டர் ஏபியை கண்டுபிடிக்கணும். ஏபி எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏபி கண்டுபிடிக்கணும்னா ஏக்கு ஒரு பொசிஷன் வெக்டர் இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் இதோட பொசிஷன் எப்படி வித் ரெஸ்பெக்ட் டு சம் ஒரிஜின் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இது இங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது, இவ்வளோ மேக்னிடியூடில் இருக்குது, இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இது வெக்டர் அண்ட் த பொசிஷன் வெக்டர் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஒரிஜின் அப் டு தட் பாயிண்ட். ஸோ ஏபி வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா திஸ் இஸ் ஓ, திஸ் இஸ் B, A. So we want to find out A to B. So this is position vector A, this is vector B. Vector A, vector B. So இதை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், இது புரியலன்னா அது புரியாது. அதனால தான் நான் ஸோ வி வில் நம்ம வந்து இதை ரொம்ப டீட்டெயில்டாக எடுப்போம். வெக்டர் நெக்ஸ்ட்டு 2 டைமென்ஷனில் வருது. ஓகே, நான் ஏ டு பி நம்ம வெக்டர் எடுக்கணும். ஏ டு பி வெக்டர் எடுக்கணும் என்ன பண்ணலாம்? பை ட்ரையாங்கிள் வெக்டர் லா ஆஃப் அடிஷன் தீஸ் ப்ளஸ் தீஸ் ஆப்போசிட் டைரெக்ஷன் வருது இல்லையா? அதனால் திஸ் ப்ளஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் வெக்டர், தட் இஸ் ஓஏ வெக்டர் ப்ளஸ் ஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஆப்போசிட், இது ரெண்டு சேம் டைரெக்ஷன் இருக்க ரெண்டு ஆட் பண்ணிக்கிற வெக்டார் சைடு இல்லையா? அண்ட் இஸ் ஈக்குவல் டு ஓ டு பி. ஓ டு பி இப்படி வருது இல்லையா? ஓ டு பி. ஸோ ஏபி எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ ஏபி வெக்டர் நமக்கு இந்த வெக்டர் வரணும். ஏபி வெக்டர் ஏ டு பி இஸ் ஈக்குவல் டு ஓபி மைனஸ் ஓஏ. சேம் கேஸ் நம்ம இப்போ வந்து இப்போ ஏ டு பி கண்டுபிடிக்கணும் வச்சுக்கணும். வி வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் திஸ் இஸ் ஓ, திஸ் இஸ் ஏ வெக்டர், திஸ் இஸ் பாயிண்ட் ஏ, திஸ் இஸ் ஏ வெக்டர், இது வந்து B, this is B vector. So now we want to find out B to A. Vector B to A. எப்படி கண்டுபிடிப்போம்? B to A னா see this and this equal to opposite side வருதுல, இதுக்கு equal. That is OB vector plus BA vector is equal to OA vector. OB vector plus BA vector. BA vector னா B to A னு போகுது. AB vector னா A to B னு போகுது. is equal to opposite direction, same directionல வரது ஆட் பண்ணிக்கிட்டு ஈக்குவல் டு OA வெக்டர். ஸோ நமக்கு BA வெக்டர் வேணும். BA வெக்டர் வேணும்னா OA வெக்டர் மைனஸ் OB வெக்டர். ஸோ BA வேணும்னா ஃபஸ்ட்டு A வரும், ஃபஸ்ட்டு ஒரிஜினோட A வரும், ஒரிஜினோட B வரும். வெரி சிம்பிள். சேம் வே சப்போஸ் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? திஸ் இஸ் சார்ஜ் 1, this is force on 1, force on 2 due to 1, force on 2 due to 1. Okay, and unit vector எங்கேருந்து வரும்? r cap. r cap is equal to from 1 to 2. r cap is starting from here 1 to 2 unit vector. r12 இந்த டைரெக்ஷன் வருது. r12 இந்த டைரெக்ஷன் வந்தால் வெக்டர் யூனிட் வெக்டர் இந்த பக்கம் போனிச்சுன்னா வெக்டரும் unit vector multiplied some value is equal to vector. So vector in the பக்கம் போகும், r12 vector also இப்படி போகும் இந்த டைரெக்ஷனில். ஸோ now நம்ம என்ன பார்க்கணும்? we want to find out f21. f21 இந்த பக்கம் போகுது. So now you can say f force on 2 due to 1 is equal to k into q1 q2 divided by r square divided by r square. So நம்ம இது மேக்னிடியூட் பார்ட் முடிச்சிட்டோம் நம்ம. Then we will come to vector part. Vector part என்ன? Force on 2 due to 1. On 2 due to 1. The unit vector along 1 to 2. என்ன? Force இந்த பக்கம் போகுது. So unit vector along 1 to 2. இது எப்படி எழுதலாம்? K into q1 into q2 divided by r square into unit vector எப்படி எழுதலாம்? The vector
divided by its modulus. Modulus இதோட modulus என்ன? R1 to 2 or R2 to 1 அதோட modulus இந்த distance, that is R. So F2 to 1 is equal to K into Q1 Q2 by R cube ஆகிடும். நம்ம இங்கே என்ன வரும்? R12 வெக்டர் நம்ம சிம்பிளி எழுதலாம் இப்படி, வெக்டர் R2 மைனஸ் வெக்டர் R1. சி பிஏ வேணும்னா ஏ மைனஸ் பின்னு எழுதுறோம். இங்கே சேம் திங் எழுதலாம். இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், நமக்கு என்ன R2 to 1 வேணும். R2 to 1 இங்கே பார்ப்போம். இன்னொரு சேம் டயக்ராம் இன்னொருத்தர போடுறோம். V1 this is charge 1, this is charge 2. R2 to 1 எங்கே வரும்? இதுதான் கேப். R2 to 1 இந்த டைரெக்ஷனில். ஸோ this is O, this is position vector 2, this is position vector of 1. நம்ம 2 to 1 நமக்கு தேவைப்படுது. 2 to 1 என்ன? this plus this is equal to this. This plus triangle law of vector addition, same direction is equal to opposite direction, or we can write R2 vector plus R21 vector is equal to R1 vector, or R21 vector is equal to R1 vector minus R2 vector. இங்கே 2 1 இருந்தால் இங்கே 1 2 வரும். ஸோ சிம்பிளி இங்கே 2 1 2 இருக்குது, 2 1 எழுதுகிறோம். R2 1. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. இதை நம்ம பிரித்து இப்படி எழுதிக்கிறோம், இதை சேர்த்துறோம். சிமிலர்லி F1 to 2 is equal to K into Q1 Q2 by R square. Q1 Q2 by R square எழுதிக்கிட்டோம். Then F1 to 2, 1 to 2 யூனிட் வெக்டர் எப்படி வரும்? See, force on 1 due to 2, on 1 due to 2. ஸோ இப்படி வரும், R21. சிம்பிளாக எழுதுட்டு நம்ம. See, R2 to 1 இந்த பக்கம் போது, தென் நம்ம இப்போ என்ன வரும்? ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2 இந்த வெக்டர் இப்படி வருது. ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2, ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2. ஸோ யூனிட் வெக்டர் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது எப்படி இதெல்லாம் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு Q1 இன்ட்டு Q2 டிவைடட் பை R ஸ்கொயர் இன்ட்டு R2. இதை யூனிட் வெக்டர் எப்படி பிரேக் பண்ணி எழுதலாம்? இந்த வெக்டர் டிவைடட் பை இட்ஸ் மாடுலஸ். இந்த வெக்டர் 2 1 divided by its modulus. 1 to 2 or 2 to 1, no difference, is equal to K into Q1 into Q2 into R cube. இது மேக்னிடியூட் பார்ட் ஆகிடுது. என்ன வெக்டர் போர்ஷனில் R2 to 1 நம்ம எப்படி எழுதலாம்? சிம்பிளி எழுதலாம், R1 வெக்டர் மைனஸ் R2 வெக்டர். இப்படி பார்ப்போமே, இந்த டயக்ராம்லேயே பார்ப்போமே. திஸ் இஸ் R2 vector with respect to origin. நமக்கு தேவை என்ன? R1 to 2 தேவை நமக்கு. So this is the direction R1 to 2. So this plus this is equal to this. So இது என்ன? நமக்கு இதுதானே வேணும், R1 to 2 தானே வேணும். R2 to 1, R2 to 1, R2 to 1. சரி, R2 to 1 வச்சுக்கோங்க. R2 to 1 தான் நம்ம கண்டுபிடிச்சோம். R1 minus R2, R1 to 2 R2 minus R1, R21 R1 minus R2. R21 கண்டுபிடிப்போம். This is R2 to 1. 2 to 1 என்ன வரும்? This plus this is equal to opposite direction வருது இல்லையா? This plus this. So R21 என்ன வரும்? This plus this is equal to this. R21 is equal to R1 minus R2. அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். So this is how we write the Coulomb's law in vector formula. நம்ம எந்த ஃபார்முலா எந்த ஸ்டைலில் வேணாலும் எழுதலாம். இப்படி எழுதலாம். ஃபோர்ஸ் ஆன் 2 T21. நான் ஒரு சிம்பிள் சாம்பிள் எழுதுகிறேன் ஒரு வெக்டருக்கு, மற்றது நீங்களே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2. சி ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2. ஸோ யூனிட் வெக்டர் எங்கேருந்து வரும்? 2லேருந்து 1க்கு ஃபோர்ஸ் வருது. ஸோ திஸ் வில் பிகம் R21 கேப் இஸ் ஈக்குவல் டு Q into K into magnitude K into Q1 Q2 and the distance between these two. நமக்கு அதில் டைரெக்ஷன் ப்ராப்பர்ட்டி கிடையாது, அதனால் அதோட ஸ்கொயர்
இப்படி எழுதிக்க வேண்டியது, சிம்பிள், முடிஞ்சு போச்சு. ஆர் சிம்பிளாக எழுதலாம், F12 வெக்டர் = கேக்கு பதில் 1/4πε0 into Q1 Q2 by R square into unit vector 21. See, always ஏன் யூனிட் வெக்டர் போடுறோம்? சப்போஸ் இங்கேருந்து நான் இந்த கார்னர்லேருந்து இது வரைக்கும் வரேன். ஸோ கார்னரில் அங்கேருந்து ஒரு 15 செங்கலால் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 15 செங்கல் இந்த டிஸ்டன்ஸு. நம்ம எப்படி அதை எழுதுவோம்? இங்கேருந்து அது வந்து 15 செங்கல். 15ங்கிறது நம்பர், செங்கலுங்கிறது யூனிட் வெக்டர். ஒரு செங்கல், 2 செங்கல், 3 செங்கல், 15 டைம்ஸ் ஒரு யூனிட் வெக்டர். அதனால தான் மாடுலஸ் வேல்யூ இன்ட்டு எத்தனை செங்கல், நம்ம இத்தனை செங்கல், இது ஒரு செங்கலோடது அளவு, அதுதான் யூனிட் வெக்டர். ஒரு செங்கல் இவ்வளோ செங்கல், இவ்வளோ டைம்ஸ் ஒரு செங்கல் நம்ம போடணும். அதனால தான் யூனிட் வெக்டர்னு போடுற போது யூனிட் வெக்டர் கூடவே வரும். அது வேணால் நம்ம யூனிட் வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ்னு மாற்றிக்கலாம். The force between 2 point charges placed in vacuum at a distance of 1 mm. See, first வந்து vacuumல வைக்கிறாங்க. vacuumல என்ன? The distance r is equal to 1 mm and charges Q1 Q2 and the force in vacuum is equal to, force in vacuum is equal to 18 Newton. So force in vacuum எப்படி எழுதலாம்? force in vacuum இங்கே நம்ம இன்னொன்று எழுதலாம், K is equal to 1/4πε0 and permittivity of vacuum is equal to relative permittivity into permittivity of free space. Relative permittivity for a vacuum is equal to 1, so permittivity is equal to ε0. So we can write force in air, இது F னு வச்சுக்கோ. Force in vacuum is equal to 1/4πε into Q1 Q2 by distance square. Okay, so this 4 so இதை இப்படி replace பண்ணலாம். So this is force is equal to K, இது total thing K ன்னு replace பண்ணலாம், into Q1 into Q2 by R square. இங்கே நம்ம 1 mm 2 mm ஒருத்தப்பட வேண்டியது, யோசிக்க வேண்டியதில்லை. ஏன் காரணம் என்னென்னா, இங்கேயும் சேம் அதே செட்டப் எடுத்து கொண்டு வந்து ஒரு டைஎலக்ட்ரிக்கில் வைக்கிறாங்க. Q1 Q2 வித் சேம் டிஸ்டன்ஸ். ஸோ ஆரை நம்ம இங்கே போட வேண்டிய தேவையில்லை, கேன்சல் ஆகிடும். ஸோ K இன்ட்டு R1 R2 ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுதான் Fோட எக்ஸ்பிரஷன், ஃபோர்ஸ் இன் வேக்யூம். நவ் சேம் செட்டப்பை Q2 Q1 சேம் டிஸ்டன்ஸ் R டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க. பட் இது வந்து இட் இஸ் கிளாஸ் பிளேட் வித் டைஎலக்ட்ரிக் relative permittivity or dielectric strength is equal to 6 கொடுத்துருக்காங்க. ஸோ permittivity of glass plate is equal to dielectric strength into permittivity of free space or is equal to K எவ்வளவு? K is equal to 6 கொடுத்துருக்காங்க into ε0. ஸோ இங்கே ஃபோர்ஸ் என்ன வரும்? ஃபோர்ஸ் இது F டேஷ்னு வச்சுக்கோ. ஃபோர்ஸ் வேர் இன் glass plate is equal to 1/4π into epsilon, not epsilon0. இங்கே epsilon0 நம்ம எப்சிலான் போட முடியாது, ஏன்னா இங்கே வந்து எப்சிலான் K வந்து 1, அதனால் epsilon0 மட்டும்தான் வரும். into Q1 Q2 by same distance, சார்ஜும் சேமு, டிஸ்டன்ஸும் சேமு. ஸோ டிஸ்டன்ஸ் நம்ம 1 mm பிளேட் போட வேண்டியதில்லை. 1 mm பிளேட்டில் இங்கே டைஎலக்ட்ரிக் வைக்கிங்கன்னா இங்கே வந்து ஏர் இருக்குது, அவ்வளோதான். So is equal to 1/4π into epsilon0 என்ன வருது? K into epsilon0. K எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6. K is equal to 6. K is 6 into epsilon0. 1/6
6 into epsilon naught. யார் இப்படி எழுதலாம் நம்ம permittivity is equal to dielectric strength into dielectric free space into q1 q2 by cm distance. அதாவது நம்ம எழுதலாம் f dash is equal to k வந்து எவ்வளவு, k ஓட வேல்யூ வந்து 6, k ஓட வேல்யூ வந்து 6, அதனால் 6 இங்கே போட்டுக்கலாம். 6 போட்டுக்கிட்டு 1 by 6 into 1 by 4 pi 1 by 6 4 pi into epsilon naught into q1 q2 by r square. Therefore நம்ம எப்படி எழுதலாம், f dash is equal to, what is this term? This term is equal to this one, k 1 by 4 pi, இது k, this is k, இந்த k 1 by 4 pi epsilon naught k, q1 q2 into r square, or we can write it is equal to f dash, the force in the dielectric force between these two charges when it is kept in dielectric field, that is glass plate, is equal to 1 by 6 of force in the vacuum. And நம்ம as it is formula படிச்சிட்டோம், force in a media is equal to force in air divided by the dielectric strength of this medium, not that medium, this medium. Same thing தான் வருது. Here k is equal to 6, f by 6. So force in the dielectric medium, that is in the glass plate, when these two charges from vacuums are kept here. So force is equal to f எவ்வளோ கொடுத்துருக்காங்க, f 18 Newton. 18 Newton divided by 6. This is 18, 6 is equal to 3. இது நியூட்டனுங்கிறதுனால 3 Newton. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, force in air is equal to 18 Newton. So force in media is equal to 3 Newton. இதில் நல்லா தெரியுது, force in media, the force between two charges when kept in a media will be less than what the force is exerted by the two charges when kept in air or vacuum. Simple general formula, that is Fm is equal to, in the media is equal to force in air divided by the dielectric strength of that medium.